இந்த கல்யாண ஆண்கள் எல்லாம் சொல்ற மிக பெரிய பொய் என்னங்க தெரியுமா? என்ன? இந்த வீட்டுல எல்லா முடிவும் நான் தான் எடுக்கிறேன்னு சொல்றது. என்னங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி போய் பேசாம இருக்க முடியுமா முடியாதா? முடியாது. எப்படி சொல்றீங்க? கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி அப்ப வார்த்தை சொல்றதே போய் தான். எப்படி? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு. ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் உங்க அம்மாட்ட கூட போவே சொல்லியே. நான் மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு டெய்லியும் போயிட்டு வரேன் சொல்றேன். நீ என்கிட்ட சொல்ல மாட்டே, புசுன்னு போயிட்டு வரல. உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மாவை நானும் கேட்டதா சொல்லுங்க. சரி சொல்றேன். என்னங்க, அன்னைக்கு உங்ககிட்ட 2000 கொடுத்துருச்சுல, அது கொடுங்களேன், நான் பர்ச்சேஸ்க்கு போகணும். எல்லாம் உன்னால தாண்டி. ஏங்க என்னாச்சு? அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு குடிக்க போயிருந்தோம்ல. ஆமா. பார்ட்டி முடிச்சிட்டு பில்ல பே பண்றோன்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ யாரு பொண்டாட்டி அழகா இருக்காங்களோ அவங்களோட புருஷன் தான் பில்ல பே பண்ணணும்னு சொல்லி இருந்தோம். எல்லாருக்குமே தான் தெரியுமே என் பொண்டாட்டி தான் ரொம்ப அழகுன்னு. அதனால நானே பில்ல பே பண்ணிட்டேன்டி. எங்க முன்னாடியே சொல்லிண்டா 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன்ல. நான் அடுத்த முறை பில்ல பே பண்ணும்போது சொல்றேன். சரிங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. பொண்டாட்டி நைட்டுக்கு என்ன சமையல்? தோசை தாங்க. ஓ அப்படியா? சரி, நான் கடைக்கு போயிட்டு மாவு பாயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுங்க வீண் சிரமம்? ஏன்? தோசையே வாங்கிட்டு வந்துருங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன். 100 வயசு வரைக்கும் வாழணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முதல்ல 99 வயசு முடிக்கும் உயிரோட இருக்கணும். ஏமா ஜோசியர் இப்போ உனக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னாரு, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, வேற கடிகாரம் வாங்கி வச்சேன், இப்ப சூப்பராவே ஓடுது. மூஞ்சி ஆணையும் பாரு, ரீல்ஸ் பைத்தியமே. பாரு ஏங்க ஏங்க. மூட்டு பாரு.